முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் போரூர் மேம்பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். மேம்பாலத்திற்கு எம்ஜிஆர் மேம்பாலம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், போரூர் மேம்பாலம் திறப்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? காயத்ரி, போரூர் மேம்பாலம் திறப்பதற்கு இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போரூர் மேம்பாலத்திலிருந்து இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் அரசு தரப்பில் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு இந்த மேம்பாலம் போரூர் பகுதியில் மேம்பாலம் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு 7 ஆண்டு காலம் இந்த இடத்தில் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு தற்போது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில காலதாமதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மேம்பாலம் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு மட்டுமில்லாமல் வாகன ஓட்டிகளுக்கும் இந்த இடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இடம்தான் இந்த போரூர் ரவுண்டானா இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்தில் தான் தற்போது மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாகனங்கள் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லக்கூடிய பகுதி இது. தற்போது இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 480 மீட்டர் நீளமும் 37 மீட்டர் அகலம் கொண்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலம் 53 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தை தான் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மேம்பாலத்திற்கு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி மற்றும் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் 10 நிமிடத்தில் இந்த மேம்பாலத்தை முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார். ராஜ்குமார், இந்த மேம்பாலம் கட்டி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாகி முடிக்கப்பட்டிருக்கிறது. எதனால இந்த தாமதம் ஏற்பட்டது? இவ்வளவு தாமதமாக மேம்பாலத்தை திறக்க வேண்டியதற்கான காரணம் என்ன? இல்ல, இந்த மேம்பாலம் 7 ஆண்டுகள் கட்டி முடிக்கப்படவில்லை. மேம்பாலம் ஒட்டுமொத்தமாக கட்டுவதற்கான காலம் 7 ஆண்டுகள் ஆகி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு முதலில் 2010ஆம் ஆண்டு அப்போது திமுக அரசு இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான அறிவிப்பை செய்திருந்தார்கள். அதற்கு பின்பாக 2011ஆம் ஆண்டில்தான் பணிகள் என்பது தொடங்கப்பட்டது. பின்னர் இந்த இடத்தில் மேம்பாலம் கட்டுவதற்கான காலதாமதம் 2 முக்கியமான விஷயங்களுக்காக காலதாமதம் ஏற்பட்டது. ஒன்று, அந்த போரூர் மேம்பாலம் கட்டுவதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் சிறு பிரச்சனையும், அதே போன்று போரூர் மேம்பாலம் கட்டியிருக்கக்கூடிய பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பாக குடிநீர் குழாய்கள் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய குழாய் குடிநீர்கள் இந்த மேம்பாலம் கீழ் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதை சரி செய்து இந்த மேம்பாலம் கட்டுவதற்கான காலதாமதம் ஒரு புறம் ஏற்பட்டது. அதற்கு பின்னர் 2015ஆம் ஆண்டிலிருந்துதான் தீவிரமாக போரூர் மேம்பாலத்தை கட்டுவதற்கான நடவடிக்கையை அரசு தீவிரப்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் தற்போது இன்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த மேம்பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். வாகன ஓட்டிகளுக்கும் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கும் இந்த மேம்பாலம் திறக்கப்பட இருப்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.